தின் யானில் வந்து 3mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணனால இது வந்து இவ்வளோண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் திக்கான யான் 100% அக்ரலிக் யானில் 3.5mm. நீங்கள் இது 4.0 4.5mm ஆர் 5mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட பெருசாக கிடைக்கும் இதே யானுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த உள்ள நூல்னாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வொர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிரானி சர்க்கிள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரானி ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கல்யாணி ஸ்ரீதர் அவங்க நேம். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் சர்க்கிள் இது சொல்லி தரீங்களா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரானி சர்க்கிள் நீங்கள் வந்து எந்த சைஸ்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ கோஸ்டர், சர்க்கிள் கோஸ்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் பிளேஸ்மெண்ட் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இது வந்து காட்டன் யானில் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு 100% அக்ரலிக் யானில் தான் சொல்லி காமிக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இத்தனை கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஏன்னா பிங்க் ஷேட், அப்புறம் எல்லோ, ஆரஞ்ச், க்ரீனுன்னு நான் 6 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து டார்க் பிங்க், கொஞ்சம் லைட் பிங்க், அதோட லைட் பிங்க், பேபி பிங்க், நெக்ஸ்ட் எல்லோ, ஒயிட் அண்ட் க்ரீன் 6 கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சேம் கலர்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன யான்னா, ஓகே, கங்கா பிராண்ட், ஒலிவியா, அமேசான், அப்புறம் நிறைய ஆன்லைன் மேஜிக் நீடில்ஸ், பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸ், நிறையா ஆன்லைன் இதிலே நமக்கு கிடைக்கிது. பிளெண்ட் வந்து 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட், சைஸ் வந்து 3. ஸோ இதே பிராண்ட் அண்ட் இதே பிளெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யானுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் 3.5mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நீடட். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யான் வந்து நிறைய தேவைப்படாது, எல்லா கலர்ஸ் யூஸ் பண்ணனால கொஞ்சம் தான் யான் ஆகும். ஸோ ரவுண்ட் 1 2 3 4 அப்புறம் 5. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 and 5 ரிப்பீட் பண்ணாலே போதும். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான க்ராச்செட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் க்ராச்செட்டிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3. செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே நம்ம டபுள் குரோஷே மட்டும்தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் குரோஷே பண்ணுறதுக்கு ஹூக் மேலே யான் ஓவர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1 2 3. 11 டைம்ஸ் சொன்னேன்ல, 3 பண்ணியிருக்கோம். 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த டெய்லை வந்து இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். செயின் 1 2 3. ஓகே, செயின் 1 2 3. தேர்ட் செயின் டாப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே, ரவுண்ட் 1 முடிச்சாச்சு, கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் 12 செயின்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ நீங்கள் மேஜிக் சர்க்கிள் போட்டு உங்களுக்கு
பண்ண கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு மேஜிக் சர்க்கிள் தெரியாது அப்படின்னா நீங்கள் ஸ்லிப் நாட் கூட போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போடும்போது ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 4 1 2 3 4 1 2 3 4 சாரி ஜூம் அவுட் ஆகிட்டுருக்கு. ஓகே, செயின் 4 1 2 3 4 அந்த லாஸ்ட் ஸ்லிப் நாட் போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 11 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணுவோம். செயின் 3 1 2 3. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேஜிக் சர்க்கிள் வந்து நீங்கள் ஒன்றும் லேர்ன் பண்ணலை, ஸ்லிப் நாட் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்லிப் நாட் மட்டும் போட்டு கூட இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி 11 டைம்ஸ் டபுள் செயின் 3 போட்டு 11 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்துடும். 9 முடிச்சிருக்கேன், 10 11. ஓகே, ஸோ 2 மெத்தட்லேயே நீங்கள் வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் இல்லை, எந்த ப்ராஜெக்ட்லனாலும் ஒன்று இந்த டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2 நம்ம எங்கே வந்து யானை கிராப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயினுக்கு அடியில் விட்டு பண்ண மாட்டோம். இந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல டபுள் குரோஷேக்கு, இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, பிட்வீன் ஸ்பேஸ் 2 டபுள் குரோஷேக்கும் பிட்வீனாக இருக்க ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. எனி பிட்வீன் ஸ்பேஸ். ஓகேவா, யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். எப்போவுமே நம்ம செயின் 3 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே சேம் ஸ்பேஸில் டபுள் குரோஷே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதோட ஹைட்டுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்காக செயின் 3 போடுறோம். இப்போ இதே ஸ்பேஸில் 1 டைம் டபுள் குரோஷே. ஸோ இப்போ 2 டைம்ஸ் டபுள் குரோஷே மாதிரி மீனிங். ஸோ எவ்ரி இந்த டபுள் குரோஷே ஸ்பேஸில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த ரவுண்ட். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த டெய்லியும் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக யான் நீடில் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்தோடனே இந்த டெய்லோட சேர்த்தே நீங்கள் ஒர்க் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு கேப்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான். அப்படி நம்ம டெய்லை விட்டுட்டு ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து யான் நீடில் வச்சு கடைசியாக ஹைட் பண்ணுறதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு கம்மியாக யான் நீடில் வச்சு பண்ணுறது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஒவ்வொரு கேப்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 சேம் ஸ்பேஸில் 2. பார்த்தீங்களா, இங்கே 1 சேம் ஸ்பேஸில் 2. அகெயின் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இது இந்த கேப்பில் இன் பிட்வீன் கேப் ஒன்று எல்லாத்துலேயுமே டோட்டலாக 12 டைம்ஸ் நம்ம 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 last gap 12. ஓகே, ரவுண்ட் 2 நம்ம வந்து செயின் 3யோட டாப் 1 2 3 செயின் 3யோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, ரவுண்ட் 3. இப்போ வந்து நம்ம 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ இந்த 2க்கும் நடுவுல ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த 2 இது 2க்கும் நடுவுல விட்டுறாதீங்க. இந்த 2 ஒரு பேர். ஸோ அந்த 2 இதுக்கும் நடுவுல ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஒவ்வொரு இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு கேப், அப்புறம் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. அந்த கேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நியூ யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எந்த யான்லையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நான் வந்து காட்டன்லேயும் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அக்ரலிக்லேயும் பண்ணுறேன். இது காட்டன் 3.0 mm ஹூக் சைஸில் பண்ணது. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது 100% அக்ரலிக் யான் 3.5 mm ஹூக் சைஸில் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் செயின் 3 போட்டுக்கோங்க. சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2. ஸோ நமக்கு வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே மாதிரி மீனிங். எவ்ரி இந்த கேப்பில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே. இந்த 2 பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 இந்த டபுள் குரோஷேக்கு நடுவில் பண்ணிடாதீங்க. இந்த 2க்கும் இன் பிட்வீன். ஓகே, ஸோ 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போங்க. 1 2 3. நெக்ஸ்ட் கேப், 1 2 3. அடுத்த கேப், 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரியே எண்ட் வரையும் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போது 12th டைம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை, அப்படியே கொஞ்சம் சர்க்கிளை என்லார்ஜ் மட்டும் பண்ணுறோம். டபுள் குரோஷே மட்டும் கவுண்ட்டை கூட்டிட்டு இங்கே வந்து 1 பண்ணோம், இங்கே வந்து 2 டபுள் குரோஷே, இப்போ 3 டபுள் குரோஷே. ஓகே, இது 12th டைம் பண்ணியாச்சு. செயின் 3யோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச், ரவுண்ட் 1 2, தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரவுண்ட் நீங்கள் எனி இந்த 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே ஒரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, எனி ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். ஓகே, கோஸ்டருக்குமே நீங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டெப்பில் முடிக்கணுனாலும் முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். செயின் 3 1 2 3. இப்போ இந்த கேப்பில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3. ஸோ செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகிறனால டோட்டலாக 4 டைம்ஸ் டபுள் குரோஷே இருக்க மாதிரி மீனிங். ஃபோர்த் ரவுண்ட் ஒவ்வொரு இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் கேப்லேயுமே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே. கொஞ்சம் சர்க்கிளை வந்து நம்ம பெருசாக்கிட்டுருக்கோம். 4th and 5th ரவுண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதே தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெரிய சர்க்கிள் வேணும், ஒரு பிளேஸ்மெண்ட் அளவுக்கு வேணும்னா இந்த 4 and 5th ஸ்டெப், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம 6 and 7 அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? ஓகே, டெய்ல வந்து மறந்துடாதீங்க ஒர்க் பண்ண. ஸோ ஒவ்வொரு கேப்லேயுமே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே, 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். 4th டைம் 1 2 3 4
5th time 1 2 3 4 ஓகே 1 2 3 4 ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 டைம்ஸ் டபுள் குரோஷே எண்ட் வரைக்கும் ஓகே 12th டைம் பண்ணிகிட்ருக்கிறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12th டைம் ஃபோர் டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியாச்சு இப்போ செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையே நீங்கள் வந்து கோஸ்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கப்ஸ் அந்த மாதிரி வைக்க காஃபி மக் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் நம்ம சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நமக்கு வந்து டேபிள் கிளாத்தாக யூஸ் பண்ணணும் இல்லை டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணணும் பிளேஸ்மெண்ட்டை டேபிள் பிளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம சர்க்கிள் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எனி ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் உங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த யானை கிராப் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே ஸோ 3 டைம்ஸ் டபுள் குரோஷேன்னு மீனிங் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 4 டபுள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா அதில் இங்கே 2 இங்கே 2 பிரிச்சிங்கன்னா ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்புக்குள்ளே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம் அந்த வி கேப்பில் வி ஸ்பேஸ் ஓகே வி மாதிரி இருக்குது அதனால் வி ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன் இங்கே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் இப்படியே தான் கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா முக்கோணம் மாதிரி இருக்குது அந்த ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணுறேன் அப்புறம் இந்த 4 டைம்ஸ் டபுள் குரோஷேயில் இப்படி பிரிச்சிங்கன்னா இங்கே 2 இங்கே 2ன்னு பிரித்தா ஒரு கேப் இருக்கும் சென்டரில் அந்த வி ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே ஓகே ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 5 டைம்ஸ் டபுள் குரோஷே அப்படின்னு பண்ணிகிட்டே போயிடலாம் நமக்கு வந்து ஈக்குவலாக அந்த கிரானி ஸ்கொயர்னால என்னதுன்னா 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணுறது தான் கிரானி ஸ்கொயர் ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு வரனால அந்த சர்க்கிள் வந்து ஈவனாக நமக்கு பெருசாயிட்டே போகும் சடனாக பெருசாகாமல் ஈவனாக பெருசாயிட்டே போகிறதுக்காக நம்ம பண்ணுறோம் இது ரவுண்ட் 5 நம்ம பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இதே இது நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே இந்த வி ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் எண்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன் ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் அண்ட் வி ஸ்பேஸ் இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக இந்த வி ஸ்பேஸில் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் குரோஷே 1 2 3 ஓகே இப்போது செயின் 3ஓட டாப்பில் 1 2 3 செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் ஹேண்ட்பேக் பண்ணலாம் பில்லோ கவர்ஸ் பண்ணலாம் கோஸ்டர் பிளேஸ்மெண்ட் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரவுண்ட் 1 2 3 4 5 முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து சர்க்கிளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரவுண்ட் 4 and 5 அதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே போங்க ரவுண்ட் 6 and 7க்கு ரவுண்ட் 4 பண்ணுங்கள் அப்புறம் ரவுண்ட் 5 8 and 9க்கு 8 வந்து அப்படியே ரவுண்ட் 4 பண்ணுங்கள் 9 வந்து ரவுண்ட் 5 ரிப்பீட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு 6 and 7 ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம ரவுண்ட் 6 பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எனி ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயே நீங்கள் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவுண்ட் 4 என்ன பண்ணோம் ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் யானை கிராப் பண்ணோம் கிராப் பண்ணிக்கோங்க ஒன்லி நம்ம ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் 4 பாருங்கள் ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் மட்டும்
4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம். அதே இது நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ரவுண்டு 6க்கு செயின் 3 முதல்ல போட்டுக்கோங்க. ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. ஸோ 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்க்குள்ளே போயிருங்க. அங்கே 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நம்ம எனிவே இந்த சென்டரில் நம்ம ஒர்க்கும் பண்ண முடியாது. ஏன்னா 3 டபுள் க்ரோஷே இருக்குது. நம்மளால் சென்டர் ஃபைன் பண்ணி ஒர்க்கும் பண்ண முடியாது. நம்ம 4th ரவுண்டு அப்படியே ஜஸ்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லையும் 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3 4. Okay. Next again the triangle space 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் கண்டினியூ பண்ணி எண்டில் இருக்க ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போ நம்ம செயின் 3ல எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். செயின் 1 2 3 ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பாருங்களேன், இது வந்து இதே ஸ்டெப் வரைக்கும் தான் நான் காட்டன் யானில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி டிசைன் அண்ட் ஷேப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தின் யானில் வந்து 3mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணனால இது வந்து இவ்வளோண்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் திக்கான யான், 100% அக்ரலிக் யானில் 3.5mm. நீங்கள் இது 4.0 4.5mm ஆர் 5mm ஹூக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட பெருசாக கிடைக்கும் இதே யானுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எந்த உள்ளன் உள்ளனாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக அதே மாதிரி தான் டிசைன்ஸ் வரும். இப்போ நம்ம ரவுண்ட் 6 வந்து முடிச்சிருக்கிறோம். ரவுண்ட் 7 வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் 5 அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ரவுண்ட் 6க்கு வந்து யானை கட் பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா அது அழகாக வந்து நின்றுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வந்து மெட்டீரியல்ஸ் நீடலில் டார்க் க்ரீன் காமிச்சிருப்பேன். ஸோ கலர் மட்டும் மாற்றிருக்கிறேன், லைட் க்ரீனாக மாற்றிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 7 நான் பண்ணி காமிக்கிறேன். ரவுண்ட் 7 நீங்கள் எனி ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணணும். 6 கலர்ஸ் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து எந்த கலர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ப்ரொசீஜர் இதே தான். செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே 1 2. ஏன்னா செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகிருக்கனால ஃபஸ்ட் டைம் 2 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இங்கே 4 டபுள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் வி சென்ட்ரலில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. again triangle space, அங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. நெக்ஸ்ட் இந்த வி ஸ்பேஸ் ரவுண்ட் 5 பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ரவுண்ட் 7 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸில் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே 1 2 3. ஓகே, இந்த ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ரவுண்ட் 7 முடிஞ்சிடும். 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் நீங்கள் 8 9 10 11 பண்ணணுன்னா இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு பெரிய சர்க்கிள் கூட வந்துடும். நீங்கள் ஏதோ ரவுண்ட் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த பெரிய சர்க்கிள் அளவு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வீடை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதை எண்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எப்பவும் போல் இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே
லாஸ்ட்டாக இந்த 4 டைம்ஸ் டபுள் குரோஷியோட சென்டர்லேயுமே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் யானை கட் பண்ண போகிறேன். நான் இந்த ரவுண்டோடையும் உங்களுக்கு நான் முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா யான் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் 4 and 5 நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான கிரானி ஸ்கொயர்லேயே வந்து கிரானி சர்க்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.